எத்தனை பொண்ணுடா பாக்குறது? அப்பாக்கு டென்ஷன் ஆகுதுடா. சை பா புண்ணு கிடக்கு, நான் என்னப்பா பண்ணுவேன்? நீ ஏதாவது பண்ணியிருந்தாலே கல்யாணம் ஆயிருந்திருக்கு. ஆளையும் முகரையும் பாரு, பார்க்க நல்லாதான் இருக்க. ஒரு பிள்ளைக்கு கூட முகரையை பிடிக்கலடா, வாட்ட சட்டமா தான் இருக்க. 200 பிள்ளைக்கு மேல பார்த்துருக்கேன். என்ன ராசி கருமம்னு தெரியல. சை மகர ராசி பத்தி பேசாதா, செருப்பு போயிரும்டா. மகர ராசி எந்த நேரத்துல பெத்தேன்னு தெரியல, மகர ராசியா போச்சு. வேற நேரத்துல பெற்றிருந்தாவது மாறி வந்து ராசியா மகர ராசி கருமம். சி இங்க வர்றேன், இங்க நான் உனக்கு எப்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சேனா அப்ப உனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா இந்த சைஸ்ல ஒரு பிள்ளை இருந்திருக்கும்டா. காலேஜ்ல போய் ஏதோ ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தா கண்ட நாய்கிட்ட நான் பொண்ணு கேட்க அவசியம் இருந்திருக்கும்டா. என்னடா பண்ற? இல்ல நீ போட்டு பொசுக்குன்னு வந்தா தாலியை கட்டிவிட்டா? ஆளுதான் அங்கிள். ஏமா யாருமா அது? டேய் தாலி எதுக்கு கட்டுவாங்கன்னு தெரியுமாடா? என்னன்னு தெரியுமா? தாலி என்னன்னு தெரியுமா? அது தெரியாமையா 3 முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். தாலி தாலி எதுக்கு கட்டுவாங்க? கல்யாணத்துக்கு தான் கட்டுவாங்க. என்னடா கல்யாணம் 3 முடிச்சுன்றாங்க? டேய் டேய் தாலி கட்டுறதெல்லாம் ஓகேடா, அதுக்குன்னு ஒரு வயசு வேணுமே. என்ன வயசுடா ஆகுது உங்களுக்கு? 16 வயசு ஆகுது. அதுவே அதிகம். 16 வயசு ஆகுதா? ஏமா உனக்கு எத்தனை? 14 அங்கிள். ஒருத்தர் செத்தாண்டா. டேய் அதெல்லாம் செண்டா, அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா கொன்றுவான்டா உன்னைய. அதெல்லாம் தெரியாது அங்கிள். தெரியாதா? இப்ப இவன் தாலி கட்டிக்கானா, நான் வீட்டுக்கு போகும்போது தாலி கட்டி பேக்ல போட்டுப்பேன். சரி வீட்டை விட்டு வெளியே வரும்போது தாலியை கழுத்துல மாட்டிப்பேன். சிம்பிள் அங்கிள் இதெல்லாம். பாத்தியாடா பாத்தியா? டேய் தாலி எவ்வளவு புனிதமானது தெரியுமாடா? எவ்வளவு புனிதமானது தெரியுமா? அங்கிள் லூஸ் மாதிரி ஏதாவது பேசாம கம்முன்னு இருங்க அங்கிள். நிக்க முடியாது. பேபி பாய் அங்கிள் பாய். வக்கல்ல உனக்குலாம் அங்க பாத்தியா? இவன் எங்க போறியா? அங்க தாலி கட்டி வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டுக்கா? ஆமா. நீ எங்க போவ? நான் என் வீட்டுக்கு போறேன் அங்கிள். பாய் அங்கிள். அம்மா பாய். லவ் யூ. பாத்தியாடா